Students, welcome back. This is 11th Physics, Unit 8 in second volume, Heat and Thermodynamics. So, in this class, we will discuss about the latent heat capacity. நம்ம specific capacity, heat capacity நம்ம பார்த்தோம். இப்போ இங்க latent heat capacity means it's only for vaporization and melting அப்படினு. அது உருகுதல், ஆவியாதல் அதில் அதிகமாக நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வாட்டர், நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ரூம் டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ். இப்போ ஹீட் பண்ணோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான். தண்ணியினுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். ஸோ பாயிலிங் டெம்பரேச்சர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஒரு நீரை நம்ம வந்து பாயில் பண்ணுறோம், அதாவது சூடேற்றம், பாயிலிங்னா சூடேற்றம்னு பேர். சுட வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தான் அதனுடைய கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் டெம்பரேச்சர் இன் கான்ஸ்டன்ட், இட் சேஞ்சஸ் லிக்விட் டு கேஸ். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் ஆவியாதல் நடக்கும். கான்ஸ்டன்ட்னா நம்ம கொடுக்குற அப்படி தொடர்ச்சியாக அந்த லிக்விடு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் இட் கேன் பி ஈஸிலி எவாப்ரேட். ஸோ டியூரிங் திஸ் ஹீட் இஸ் கண்டினியூஸ்லி ஆடட், அதாவது அந்த வெப்பம் வந்து கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். புரிஞ்சுங்க, நீரினுடைய வெப்பநிலை அது வெளிக்கொணராது. ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் மேலே அது வரவே வராது. எப்படி இருக்குமா, 100 டிகிரி செல்சியஸாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. 100 டிகிரி செல்சியஸாகவே இருக்கும், அது மேலே இருக்காது. ஸோ இதை சொல்கிறது தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டின்னு பேர். அதாவது நம்ம ஹீட் கொடுக்க ஒரு பொருளுக்கான ஹீட் அப்சர்வேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் தண்ணி வந்து 100 டிகிரிக்கு மேலே கொதிநிலை வருது அப்படின்னு சொன்னால், டெம்பரேச்சர் அதிகமாக சொன்னால் அது ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் நீரினுடைய டெம்பரேச்சர், வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகாது. அது பேர் தான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. இதுவும் வெப்ப ஏற்பு தான். திரும்பவும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கண்டெய்னரில் நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கிறேன், அது 100 டிகிரி செல்சியஸுக்கு அது ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், குறைக்கலை. இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணது, ஆவியாக ஆரம்பிக்கும், எவாப்ரேஷன் நடக்கும். எவாப்ரேஷன் நடந்தாலும் வாட்டருடைய கண்டென்ட் குறைஞ்சாலும் இதனுடைய டெம்பரேச்சரில் எந்தவித மாற்றமும் வரலை அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் ஏன் இதை வந்து நம்ம பிரித்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹீட் கெப்பாசிட்டியும் கேஸையும் ஏற்றுக்கும், சாலிட் ஏற்றுக்கும், லிக்விட் ஏற்றுக்கும் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னுடைய ஏற்பு திறன் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஹீட்டு எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோமோ அந்த திறன் உண்டு. ஆனால் இங்கே சரிங்க, இப்போ ஒரு ராடை எடுத்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ராடு வந்து நீட்சி அடையுன்னு சொல்லுவாங்க. அப்புறமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது உருகும் அப்படின்வாங்க, அது நிலையிலேருந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 லிட்டர் தண்ணி இருக்குதுன்னா இது வந்து ஹீட் பண்ணுறோம், 100 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணுறோம், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது எவாப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. எவாப்ரேஷன் நடக்கிற இந்த வாட்டருடைய கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது குறைஞ்சாலும் சரி, பட் இதனுடைய டெம்பரேச்சர் அந்த 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை, மாறாது. இட் இஸ் இன் கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது. இப்போ வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் பாருங்கள். த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்டு. ஹீட்னா என்ன, கியூ தான் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நம்ம ஹீட்டு, அமௌண்ட் ஆஃப் ஹீட் மீன்ஸ் கியூ ரெக்வயர்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல். டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் யூனிட் மாஸ். இப்போ 1 லிட்ரு அப்படின்னு வச்சிங்கன்னா அதனுடைய நிலையிலேருந்து மாற்றம் ஏற்படுதுன்னா அதில் இருக்கிற தண்ணி வாட்டர் இருக்குதுன்னா அந்த வாட்டர் வந்து எவாப்ரேஷனாக கேஸாக போகிறது தான் சேஞ்ச் இன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, வேப்பரைசேஷன் சொல்கிறது. அப்போ அது மாற்றம் அடைஞ்சாலும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதனோட டெம்பரேச்சரில் மாற்றம் வரல. ஆனால் பட் வந்து அதனுடைய யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட ஒரு மெட்டீரியலை வந்து அதனுடைய நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாற்றமடைவதற்கு தேவைப்படுகின்ற
வெப்பம், இதுதான் அது latent heat capacity. So Q is equal to M into L. L is the latent heat capacity. அப்போது M is the mass of the substance. இங்கே பாருங்கள், L latent heat capacity. நீங்கள் டெஃபினேஷன் எழுதும்போது இது எழுதினாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும். இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு Q is equal to ML எழுதுறீங்கன்னா, ஸோ யூ வாண்ட் டு கிவ் த ப்ராப்பர் எக்ஸ்பென்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள்ஸ். அடுத்தது எம்னா என்ன? மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எல்லுன்னா லேட்டன்ட் ஹீட்னு சொல்கிறேன். கியூனா என்ன? ஹீட்டு required. Right. So Q is equal to M into L. அப்போ இங்கே latent heat capacity தான் நம்மளுக்கு தேவை. ஸோ L equal to Q இங்கே இருக்குது, M கொண்டு வந்தால் Q by M. இதனோட யூனிட்டு, Qனுடைய யூனிட்னா எனர்ஜி, தட் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி, அது ஜூல்னு சொல்லுவோம், டிவைடட் பை மாசு கிலோகிராம். அப்போ கிலோகிராம் மேலே போச்சுன்னா இல்லை ஜூல் பர் கிலோகிராம் சொல்லுங்கள். அப்படின்னா கிலோகிராம் ஜூல் கிலோகிராம் -1 இல்லை ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் இப்படிலாம் சொல்லுங்கள். இப்போது கொஷின் கேட்குறாங்க, ஸ்டேட் த அல்லது டிஃபைன் த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறேன்னா, டெஃபினேஷன் எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அதனுடைய எக்ஸ்பென்ஷனும் எழுதணும். எல்னா என்ன, கியூனா என்ன, எம்னா என்ன எழுதணும். அதை எழுதிட்டு அதனுடைய யூனிட்டோட முடிக்கணும். இதுதான் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போது இதுனா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், பட் த லிக்யூட் இஸ் சேஞ்சஸ் இன்டு கேஸ் பார்ட்டிகல்ஸ். அது எக்ஸாம்பிள் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும். சரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பார்ப்போம். பாருங்கள், இது டெம்பரேச்சர் விசஸ் ஹீட்டு. எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ ஹீட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் பாருங்கள். இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ரைஸ் ஆகிட்டே வருது. அப்புறம் டெம்பரேச்சர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது மெல்ட் ஆகும். திரும்ப டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறோம், வேப்பரைசேஷன் ஆகுது, திரும்ப ரைஸ் பண்ணுறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு லேட்டன்ட் ஹீட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால், லேட்டன்ட் ஹீட்டில் வந்து சாலிட்லேருந்து லிக்விடாக ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது, அது பேர் ஃபியூஷன்னு பேர், லேட்டன்ட் ஹீட் ஃபியூஷன்னு பேர். சாலிடு இருந்து லிக்விடாக மாறினா அது ஃபியூஷன்னா இணைதல், இணைஞ்சு உருகி போகுதல் சொல்கிறது, மெல்ட்டிங். சாலிட் டு லிக்யூட், அது பேர் லேட்டன்ட் ஹீட் ஃபியூஷன். ஒன்மாரில் கேட்பாங்க, சாலிட் டு லிக்யூட் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி, த ஸ்டேட் ஆஃப் சாலிட் டு லிக்யூட் சேஞ்சஸ் மீன்ஸ் தட் இஸ் நோன் அஸ் த லேட்டன்ட் ஹீட் ஃபியூஷன், அதாவது எல்எஃப்னு சொல்கிறது. அடுத்தது அதே லேட்டன்ட் ஹீட்டில் லிக்யூட்லேருந்து கேஸ் மாறுது அப்படின்னா அது பேர் என்னது? வேப்பரைசேஷனு பேர், எல்வி வேப்பரைசேஷனு பேர். அதிலே பார்த்தீங்கன்னா சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸாக மாறுதுன்னா சப்ளிமேஷன். ஸோ தீஸ் 3 திங்ஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டண்ட். சாலிட்லேருந்து லிக்யூடு, அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட்டிங்கு, நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் பார்த்துட்டோம். அதேமாதிரி லிக்யூட் டு கேஸு, சாலிட் டு கேஸ், இது 3ம் பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த லேட்டன்ட் ஹீட். அதனால தான் சாலிட் டு லிக்யூடை ஃபியூஷன்னு சொல்கிறது, சாலிட் டு லிக்யூட் டு கேஸை வேப்பரைசேஷன் சொல்கிறது, சாலிட் டு கேஸை சப்ளிமேஷன் சொல்கிறது. ஸோ இது 3 வந்து வென் டெம்பரேச்சர் விசஸ் ஹீட்டை பொறுத்தது. தண்ணிக்கான டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோம், இல்லை என்ன ஹீட் கொடுக்குறோம், அதனால் எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இந்த ஹீட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தால் என்னோடய டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணோம், கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும், எவாப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது என்னென்னா, இந்த ஹீட் இஸ் ஆடட் ஆர் ரிமூவ்டு, வெப்பத்தை கொடுக்குறோம் அல்லது ரிமூவ் பண்ணுறோம் டியூரிங் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு இப்போ சாலிட்லேருந்து லிக்விடாக போகுது, லிக்யூட்லேருந்து சாலிடாக போகுது, இப்போ வந்து லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது, சாலிட்லேருந்து கேஸாக மாறுதுன்னா அப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. அப்படி நடக்கும்போது இது ஹீட்டு ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். எப்போது? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஹீட்டை அதிகப்படுத்தலாம், ஹீட்டை குறையப்படுத்தலாம், ஆனால் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக, தட் இஸ் நோன் அஸ் த லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டினா உங்களுக்கு பட்டு நாம வருது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ
இப்போ டிஃபைன் லேட்டரல் ஹீட் கெப்பாசிட்டி கேட்டோன்னா டெஃபினேஷன், ஈக்குவேஷன், அந்த யூனிட் எழுத போகிறீங்க. அடுத்து வந்து சில 3 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன் இதில் வந்து வாட்டரில், ஏன்னா லேட்டரல் ஹீட் கெப்பாசிட்டி வந்து லிக்விடில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதனால் வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு 2 மார்க்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் பாயிண்ட்னா முப்புள்ளி அப்படின்வாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் இது ஒரு டெஃபினேஷன் 2 மார்க். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அட் விச் த 3 ஃபேஸஸ். என்னென்ன ஃபேஸு? கேஸு, லிக்யூடு, சாலிடு. 3 ஃபேஸ் இருக்குல்ல. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுனாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் பார் இருக்குது. ஐஸ் பார் இருக்குன்னா இது வந்து சாலிடாகவும் இருக்கும், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் லிக்யூடாக மாறும், இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் கேஸாக மாறிடும். அப்போ ஒரு பொருள் வந்து இன்னொரு ஸ்டேட்டு கண்டிப்பாக மாறும், 3 ஃபேஸஸாக மாறும். அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், ஒரு ப்ரெஷரில் நிச்சயமாக அது வந்து 3 ஃபேஸஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டிங் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். தெர்மோடைனமிக்னா வெப்பம் வந்து வெப்ப இயக்க சமநிலை அப்படின்வாங்க தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். இப்போ டைனாமிக்னா இயங்குதல்னு அர்த்தம். அப்போ ஈக்குலிபிரியம்னா என்ன? டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்டு, அவ்வளோதான். அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும், டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வாட்டரை எடுத்துங்க. இந்த வாட்டர் இருக்குது, அது வந்து கேஸு, லிக்யூடு, சாலிடு எப்படி உடல் நடக்கலாம், இல்லை ஒரே நேரத்தில் மாற்ற நிகழ்னா கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம். அப்படி இருந்தாலும் சரி, அந்த 3 நிகழ்வு நடந்தாலும் ஆனால் டெம்பரேச்சர் என்ன பண்ணாது? மாறாது. அப்போது வெப்ப சமநிலை என்பது, அதாவது வெப்ப தெர்மல் ஈக்குலிபிரியம் என்பது மாறாது. இட் இஸ் இந்த கான்ஸ்டன்ட்னு சொல்லி பிடிக்கிறாங்க. ஸோ தண்ணியினுடைய ட்ரிபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 273.1 கெல்வின். 1 மார்க்கில் கேட்பாங்க. த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் அட் 273.1 கெல்வின். அப்புறம் அதனுடைய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், அதனுடைய ஆவி அழுத்தம், ஒரு பகுதி ஆவி அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 611.657 பாஸ்கல். இது வந்து ஒரு 1 மார்க்கு, வந்துடாதீங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப் அந்த ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ இப்போ நான் பார்த்து ரெண்டுமே ஒன்று ஒரு 2 மார்க் மாதிரி தான். இப்போ லேட்டரல் ஹீட் கெப்பாசிட்டியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க, அப்படியே பெரிய விஷயத்தில் வராது. ஸோ லேட்டரல் ஹீட் கெப்பாசிட்டி, ட்ரிபிள் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ சில்ட்ரன்.